everyone, welcome to Shiksha class. UGC NET December 2024 குரிய தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, எக்ஸாம் டேட் சொல்லிருக்காங்க. கூடவே அப்ளிகேஷன் விண்டோவும் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் and எக்ஸாம் தேதி எப்போ இருக்கு இதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னதா நீங்க ரொம்ப குறிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தட்ல நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ how to apply அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. மார்னிங் நான் கிளாஸ் எடுக்கும் போதே நிறைய ஃபோன் கால் ரிசீவ் ஆச்சு. மேம் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல டவுட் இருக்குது, இந்த இடத்துல ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நிஜமாவே ஒரு முறை அப்ளை பண்ணும் பொழுதுமே அவங்க நிறைய மாற்றங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட குழப்பங்களை தவிர்ப்பதற்காக இந்த முறையும் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ வந்து நான் தெளிவாக போடுறேன். போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம், கமெண்ட் செஷன்லையும் தெரிவிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து சில தவறுகளை வந்து செஞ்சிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் சிட்டி சென்டர் வந்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 நாட்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணாதீங்க, ஏன்னா சர்வர் இஷ்யூ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்ளை பண்ணுற பொழுது ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் இருந்தீங்கன்னா அந்த டியூ டேட் அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணிவிட்டு எந்த சிட்டியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க உங்களோட சென்டர் அப்படிங்கிறத கவனமாக கொடுங்க. ஏன்னா ஒரு முறையும் எனக்கு எப்படி நீங்கள் டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, மேம் இந்த பர்டிகுலர் டைம் நான் எக்ஸாம் சென்டர் வந்து இந்த ஊரில் கொடுத்துட்டேன், பட் நான் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னோட சிட்டி சென்டரை மாற்ற முடியுமா அப்படின்லாம் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பான முறையில் அவங்க அப்ளிகேஷன் அந்த ப்ரொசீஜர் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சிட்டி சென்டர் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம அதுக்கு மெயில் பண்ணினா கூட அவங்க அதை சேஞ்ச் பண்ணி தர்றது இல்லை. ப்ரீவியஸாக இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உண்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை உங்களோட மதர்ஹுட் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கீங்கன்னா எந்த சிட்டியில் இருப்பீங்கிறத பொறுத்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் சென்டர் ஆஃப் சிட்டி சென்டர் சாய்ஸஸ் கொடுக்கும் பொழுதும் அந்த 3 சாய்ஸஸுமே ரொம்ப தெளிவாக கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன முக்கியமான டேட்ஸ்ன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய போர்ட்டல், இந்த தான் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இது கொடுத்தாங்க. நேற்று நைட்டு 12 மணிலேருந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனாக இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷன் விண்டோ வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளை பண்ணுறதுக்குரிய தேதி வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 10ஆம் தேதி நைட்டு 11:50 வரைக்குமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீ பே பண்ணுறதுக்கு கடைசி நாள் டிசம்பர் 11. ஒருவேளை நீங்கள் டிசம்பர் 10 கடைசி நாள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபீ பே பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அவங்க, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளவே அப்ளை பண்ணிடுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றி அமைச்சிக்கலாம். டவுட்ஸ் இருந்தது, நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் அதில் சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னா உங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து டிசம்பர் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஓப்பனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னதான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணினாலும் ஒரு சில விஷயங்களை உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி சிட்டி சென்டரை உங்களால் மாற்ற முடியாது, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் மாற்ற முடியாது, பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாதீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் டீட்டெயிலான வாட்ஸ்அப் அண்ட் மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் இந்த ஒரு சில பர்டிகுலர்ஸ்லாம் உங்களால் வந்து கரெக்ஷன் விண்டோலையும் போய் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கரெக்ஷன் விண்டோ இருந்தாலுமே சில அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஹவு டு அப்ளைங்கிற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி சிட்டி சென்டரை பற்றிய தகவலோ அட்மிட் கார்டோ அதெல்லாமே அடுத்து அவங்களுக்கு வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த தகவல் ஷேர் பண்ணவுமே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். கைண்ட்லி ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் தேதி ரொம்ப முக்கியமாக, எஸ், எக்ஸாம் தேதி வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயரே வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன யோசிச்சிருந்தோம்னா ஜனவரி மந்த் எக்ஸாம் வரும் அல்லது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வரும். இப்படி தான் நம்ம பிளான் பண்ணி ஷெடியூல் மேக் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாருமே ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேயே எக்ஸாம் வரதுனால நம்ம எப்படி மேம் ஷெடியூல் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அந்த மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம கையில் 40 நாள் இருக்குது. இந்த 40 நாளுக்குள்ளே தான் நம்ம ஷெடியூல் மேக் பண்ணி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த 40 நாளில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஷெடியூல் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களோட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே நான் ஷெடியூல் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி படிங்க. அண்ட் இந்த 40 டேஸ்லேயே டிசம்பர் மந்தில் ஒரு லாஸ்ட் 10 டேஸ் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரிவிஷனுக்காக அலோகேட் பண்ணுறோம். ஸோ ஷெடியூல் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களோட அட்மிட் கார்டு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இனிமேல் சொல்லுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1150 ரூபா கட்டணும். ரிசர்வேஷன் பொறுத்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே மாறுபடும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இதை மாதிரி தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க
கண்டிப்பாக ஏர்லியராக அப்ளை பண்ணிவிடுங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிசம்பர் 10 வரைக்கும் தான் நமக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஃபீ பே பண்ணணும். அண்ட் இந்த 40 டேஸ்க்கு நம்ம எப்படி இஃபெக்டிவாக படிக்க முடியும், இந்த ஷார்ட் டைமில் எப்படி வந்து நம்மளோட டயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அண்ட் அதே மாதிரி என்ன ஷெடியூல் போட்டு படிக்கணும், இதெல்லாம் தெளிவாக நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். ஜனவரி 1 19 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. ஸோ யார் யார் காலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த சப்ஜெக்ட் எந்த தேதியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இதெல்லாமே அடுத்தடுத்து நமக்கு வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களை ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். நிறைய பேர் கோர்ஸ் பற்றியும் கேட்குறீங்க. எஸ், சிக்ஷா கிளாஸில் அட்மிஷன் போயிட்டுருக்கு. டிசம்பர் 2024 இந்த 40 டேஸ்க்காக பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து நமக்கு கான்செப்டையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு கான்செப்டோட தெளிவான புரிதலோட ரிவிஷனும் சேர்ந்து தான் இந்த பேட்ச் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நம்ம வந்து மெட்டீரியல் பேப்பர் 1க்கு 4 செட் ஆஃப் புக்ஸ், பேப்பர் 2க்கு 4 செட் ஆஃப் புக்ஸ் கொடுக்குறோம். இந்த புக்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் கவர் ஆகிடும். ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ எவ்ரி ஒன்.